பாருங்க, இன்னைக்கு சமையல் வந்து பருப்பு ரசம், தட்டைப்பயிரும் வாழைக்காய் போட்டு புளி விட்டு கூட்டு. பாருங்கோ, யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும். அதை சப்ஸ்கிரைப் டச் பண்ணேன்னா பெல் காட்டும். பெல்லையும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமையல் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமையல் வந்து நம்ம வாழைக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு புளி விட்ட கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 வரமிளகா போட்டுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. முதல்ல இதுக்கெலாம் வறுத்துக்கலாம். ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா வாழைக்காய் வந்து வாய்வு, அதனால் வந்து வாழைப்பட்சம் அதுவும் நம்ம வேறு எதுவும் போட முடியாது. இஞ்சி யூஸ் பண்ணலாம், ஆனால் இஞ்சி போட்டு நடக்காது. அதனால் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் பூண்டு இது நல்லாவும் இருக்காது பூண்டு போட்டால் கூட்டுக்கு. கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி விட்டு தான் பண்ண போகிறோம். ஏன்னா இல்லாட்டி வந்து நமக்கு சாப்பிட முடியாது வாழைக்காய் புளி இல்லைன்னா, அதனால். தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 கூட போட்டுக்கலாம், 2 வேணும். கடலைப்பருப்பு போட்டுட்டா போதும். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னா பெரிய ஸ்பூனால். இந்த சூட்லேயே வறுத்துட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்லேயே இதை வறுத்துட்டுலாம். ரொம்ப தேங்காய்லாம் வறுபடணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து 6 நாட்டு நம்ம அரைச்சின்னு வரலாம். அதுக்குள்ளே இந்த புளித்தண்ணில் இந்த இதில் வந்து புளித்தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்கு, புளித்தண்ணி பச்சை வாசனை போகிறதுக்கு புளிஜலம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே வந்து குக்கரில் வந்து வாழைக்காயும் தட்டைப்பயிரும் வேக போட்டுருக்கேன். இது கொதிக்கட்டும். பச்சை வாசனை போனே, நம்ம பச்சை வாசனை போன உடனே அதை நம்ம அரைச்சின்னு வந்துட்டு கொஞ்சம் 6 நாட்டு அரைச்சின்னு வந்துட்டு அந்த வாழைக்காய் அரைச்சதை விட்டு வாழைக்காயும் தட்டைப்பயிர் நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். தட்டைப்பயிர் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொதிக்க வச்சு தாளித்து கொட்டினா கூட்டாச்சு. இருங்க ஒவ்வொன்றா காட்டுறேன். கொதிக்கட்டும் இது 10 நிமிஷம். இது பாருங்க, நல்லா கொதிச்சுடுது புளி தண்ணி.
இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம். இதை தண்ணி கொஞ்சம் விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ வந்து இங்கிலீஷ் காய்கறிலாம் சாப்பிட முடியாது. பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு, கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அதனால் வந்து இப்போ நாம் சாப்பிட வேண்டிய காய் வந்து வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, பாகக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். மாலை அமாவாசை வரைக்கும் இருக்குது. இதோ பாருங்கள், தட்டைப்பயிரும் நான் வாழைக்காயும் குக்கர்லேயே வச்சு வேக வச்சுட்டேன். தட்டைப்பயிர் நேற்று ராத்திரியே ஊற போட்டுட்டேன். நல்லா ஊறினாதான் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு. கொதிக்கட்டும். பாருங்கள், கூட்டு நல்லா கொதிச்சுடுத்து. அரைச்சி விட்டதையும் விட்டு, புளி தண்ணி கொதிச்சோன்னா அரைச்சது விட்டதையும் விட்டு, வாழைக்காயும் தட்டைப்பயிரும் வேக போட்டிருந்தேன் குக்கரில், அதையும் எடுத்து போட்டுட்டேன். இங்கே ரசம் ஆகிடுது. இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டியது தான். ரசத்துக்கு வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூட்டுக்கு. அப்படியே போட்டுருங்க, இந்த சூட்லேயே இதாகிடும். இதுக்கு மட்டும் நம்ம ரசத்துக்கு மட்டும் நம்ம கருவேப்பிலையை நெய்யில் பொரிச்சு போட்டுக்கலாம். எப்போதுமே ரசத்துக்கு வந்து நீங்கள் நெய்யில் தாளித்து கொட்டினா தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டெல்லாம் அந்த எண்ணெய் வாசனை தான் அடிக்கும். இந்த கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கூட்டை. இதுக்கு நம்ம வறுக்கும் போதே பெருங்காயம் போட்டுன்றதுனால இப்போ நீங்கள் பெருங்காய பொடி போட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வந்து வறுக்கும்போது கட்டி பெருங்காயம் போட்டுக்கலை அப்படின்னா இப்போ தாளித்து கொட்டும்போது வந்து பொடி பெருங்காயம் போடுங்கோ. கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்கோ. ஏன்னா தட்டைப்பயிரும் வந்து கேஸ் தான், வாழைக்காயும் கேஸ் தான். நாமெல்லாம் சாப்பிட்றது பெருங்காயம் மட்டும்தான். பாருங்கள், கடுகு வடிச்சிருக்கு. ரசத்துக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். பொரிச்சு போட்டு பாருங்க, ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூட்டுக்கு தாளிச்சு கொட்ட. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து கடா பெருங்காயம் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம்.
ரசத்தை நம்ம வைக்கிற ரசத்தை அளவு பொறுத்து. நான் வந்து இந்த கரண்டிக்கு வந்து ரசம் வந்து ஒரு 3 கரண்டி பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு ஒரு சிட்டியை போட்டால் போதும். இந்த பாருங்கள், தாளிச்சு கொட்டி இதை விட்டுன்றலாம் கூட்டில். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ.